ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சீட்ஸ். இன்னைக்கு வியாழக்கிழமை கதை வாரம். உங்களுக்கு நிர்மலா தொடர்கதை சொல்லி கொண்டிருக்கிறேன். போன வாரம் எபிசோடு 10 முடிஞ்சிருச்சு. இந்த வாரம் எபிசோடு 11. இந்த வாரம் ரொம்ப உணர்ச்சிகரமான விறுவிறுப்பான ஒரு பயங்கரமான கட்டம் இந்த வாரம். இப்ப கதைக்கு போலாம், கேட்பாருங்க. நிர்மலாவினுடைய நிலையே ரொம்ப மாறிடுச்சு. அவர் வலிமையினால ரொம்ப ஒரு சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்கா. குழந்தைக்கு பால் வாங்க கூட வழி இல்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு அவங்க குடும்பம். தோத்தாராமனுடைய நிலை சொல்லவே வேண்டாம். தன்னுடைய 2வது மகனை பறிவுத்த உடனே அவர் நடைபணமாயிட்டாரு. கோர்ட்டுக்கு ஒழுங்கா போறதில்ல. அப்படியே போனாலும் வழக்கு எதுவும் வாதிடுவதில்லை. சம்பாத்தியமே அவருக்கு இல்லை. இந்த மாதிரி ஒரு நேரத்துல அவர் என்ன பண்றாருன்னா, சமாளிக்கிறதுக்காண்டி செலவுகளை சமாளிக்க வீட்டு குடும்பத்தை பார்க்கணுமே, வேற வழி இல்லை அப்படிங்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா, நண்பர்கள்ட்ட எல்லாம் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. நண்பர்கள்ட்ட எல்லாம் கடனை வாங்கிட்டு வந்து வீட்டு செலவு சரி பண்றாரு. வீட்டுல குழந்தைக்கு பால் வாங்க கூட வழி இல்லை. சமையலும் ஒழுங்கா நடக்க மாட்டேங்கிறது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். வீட்டுல உள்ள வேலைக்காரங்களை எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. நிர்மலாவுடைய நிலையே அதை விட மோசமா இருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்துல 3வது பையன் சியாராம் மட்டும்தான் இருக்கான். வீட்டு வேலையாளுகளை எல்லாம் நிப்பாட்டினதுனால நிர்மலா என்ன பண்றா, ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னா சியாரம் தான் கடைக்கு அனுப்ப வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல குடும்பம் ஓடிட்டு இருக்கு. தோத்தாராம் ஒரு நடைமுறைமா கோர்ட்டுக்கு போறார். அவர் பாட்டுக்கு இருக்கார். இங்க ருக்மணி ஒரு பக்கம், நிர்மலா ஒரு பக்கம், ஷியாராம் குழந்தை, சின்ன குழந்தை ஒரு பக்கம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அன்னைக்கு நிர்மலா என்ன பண்றாருன்னா, நெய் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி விட்டான். அவன் போய் கடையில போய் நெய் வாங்க போறான். அந்த நெய் கெட்டு போயிடுச்சு. வாங்கிட்டு வந்த நெய் நல்லாவே இல்லை. நிர்மலா பாக்குறான். நிர்மலா பார்த்துட்டு, என்னப்பா அது இப்படி நெய்யே நல்லா இல்லை, எப்படி குழந்தைக்கு பிசைஞ்சு கொடுக்கறது, அதனால இந்த நெய்யை போய் மாத்திக்குவான்னு சொல்றான். அவனுக்கு பயங்கர கோபமா வருது. கடைக்கு போறதுக்கே அவனுக்கு பிடிக்கல. ஒரு சிறு குழந்தைய அடிக்கடி கடைக்கு அனுப்பினாலும் சங்கடம் தானே. வேற வழி இல்லை, அவன் அனுப்புறான். அவனுக்கும் போறதுக்கே இஷ்டம் இல்லை. நானும் எதிர்த்து பேசிக்கிட்டே கடையில போய் கொடுக்க போறான். கடைக்காரர் வாங்க மறுக்கிறார். அந்த நேரத்துலதான் ஒரு திருப்பம் பார்த்துக்கோங்க. கடையில ஒரு துறவி அடிக்கடி உட்காரும். அந்த துறவி எப்படிப்பட்டவன்னா, குழந்தைகளை கடத்தி சொல்லும் கும்பலை சேர்ந்தோம். போலி சாமியார். பார்க்க சாமியார் நல்ல மாதிரி பேசிட்டு அந்த கடையில அடிக்கடி உட்காரணும். அப்போ அந்த நேரத்துலதான் இவன் நெய்யை கொண்டு நல்லா இல்லை, அந்த நெய்யை அம்மா மாத்திட்டு சொல்றாங்கன்னு சொல்றான். சியாரம் சொல்லும் போது கடைக்காரனாலாம் மாத்த முடியாது, கொண்டு போய் உங்க அம்மாட்டே கொடுத்துரு. அந்த நேரத்துல இந்த உரையாடலாம் அந்த போய் சாமியார் அவன் பார்த்துட்டே இருக்கும்போது அவன் என்ன பண்றான் அப்படின்னா, பொய் சாமியார் அந்த கடைக்காரர்கிட்ட நைஸா பேசி, என்னப்பா பாவம், அந்த பையன் என்ன பண்ணுவோம், நெய் கெட்டுருச்சு இல்லையாப்பா, வேற எதுவும் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி வேற நெய்ய கொடுத்து அனுப்புறாரு. அப்படியே கடைக்காரரிடம் அவனை பற்றி கேட்டு தெரிந்து கொள்கிறான். ஏன்னா அவனுடைய வேலையே என்ன, குழந்தைகளை பிடித்து செல்வதுதான் வேலை. கடைக்காரரிடம் இவனை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறான். சியாராம் என்ன பண்றான், அந்த நெய்யை வாங்கி கொண்டு போய் வீட்டுல கொடுக்குறான். இப்படியாக அடிக்கடி நிர்மலா அவனை கடைக்கு அனுப்புவதும் வீட்டுக்கு வர்றதும் அவன் பிடிவாதம் பிடிச்சிட்டு போறதுமாக இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கு. இந்த நேரத்துலதான் அந்த சாது என்ன பண்றாங்கன்னா, ஒரு தடவை சியாராம கூப்பிட்டு, என்னப்பா என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றி சொல்லுகிறார். நானும் இப்படித்தான் ஒரு சிற்றன்னையால ரொம்ப நானும் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஏற்றாப்புல பேச்சு கொடுத்து அவனை தன் வசப்படுத்திட்டு, அப்ப ஷியாராமுக்கு அவர் பேசுறதெல்லாம் ஒரு அவனுக்கு ஏற்றாற்போ பேசுற மாதிரி அவனுக்கு ஆறுதல் அளிக்கும் போது இப்படியாக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அடிக்கடி மிட்டாய் வாங்கி கொடுக்கறது. இந்த மிட்டாயை அவனை சாப்பிட்டு போய் ரொம்ப சந்தோஷமா, பரவாயில்ல நமக்காண்டி இப்படி ஒரு இறங்கிறதுக்கு இருக்காருன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. சாமியார் அடிக்கடி இவன்கிட்ட பேசி மிட்டாய் கொடுக்கறதும் இது பண்றதுமா அப்படியே இருக்கார். அப்போ ஒரு முறை அவர் சொல்றாரு, எனக்கு யோக கலையெல்லாம் தெரியும். இந்த யோக கலை மூலமாக நான் இறந்தவர்களோட என்னால நல்லா பேச முடியும்.
உங்க அம்மா கூட நான் பேச வைக்கிறேன், உனக்கும் அதை கத்து தரேன்னு சொல்லுவேன். அது சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அப்படியா, எங்க அம்மாவோட பேச முடியுமா, எங்க அம்மாவோட என்னால பேச முடியுமான்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆர்வத்தோட கேட்கிறான். ஆமா, கண்டிப்பா பேசலாம், நான் அவனுக்கு அதை கற்றுத்தருவேன்னு சொல்லி. அப்போ கேட்கவா வேணும் அந்த குழந்தைக்கு. உடனே வந்து ரொம்ப சந்தோஷமா அது வந்து வீட்டுக்கு வந்து, அப்போ ஒரு முறை வந்து நிர்மலா என்ன பண்றா அப்படின்னா, விறகு வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. அப்போ விறகு வாங்கிட்டு வர சொல்லும்போது, விறகு எல்லாம் நான் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, நான் ஸ்கூல் போறேன்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லாம ஸ்கூலுக்கும் ஒழுங்கா போறது இல்ல. ஏன்னா கடைக்கு அனுப்புறது இதுமா இருக்கணும், அவனோட ஸ்கூல்ல வந்து கவனமே செலுத்துறது இல்ல, படிப்பும் அவனுக்கு ஓடுவதில்லை. இப்படியாக அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அடிக்கடி வந்து சாதுவை சந்திக்க வேண்டியது. சாது சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருந்துச்சு. அவன் ஆறுதலாக பேச வார்த்தைன்னா அவனுக்கு சாது எது விட்டாலும் வாங்கி சாப்பிடுறதும், சாதுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணுமா அப்படியே அவன் இருந்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரும். தோத்தாராமுடைய நிலைமை எப்படியாச்சு, தோத்தாராம் வந்து எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி 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 வேற நண்பர்களே இல்லை, கடன் எல்லாத்தையுமே வாங்கியாச்சு, வேற கடன் கொடுத்துட்டு ஆள் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. வருமானம் அவருக்கு இல்லை, வழக்கு எதுவுமே வாழ்ந்துட்டு வருது. இப்படி வந்து ஒரு நிலைமையில ஒரு நாள் வந்து என்ன பண்றாங்கன்னா, நிர்மலாவுக்கு விறகு வாங்கிட்டு வர சொல்றா சமைக்கிறது. இவன் போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு, நான் போக முடியாது அப்படி, போக முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடறான். நான் ஸ்கூல் போறேன்னு சொல்லிட்டு இப்போ விறகு வாங்காம போன உடனே அன்னைக்கு சமைக்கவே இல்லை. அந்த நேரத்துல மாலை ஆகுது. மாலை ஆன உடனே இவன் வரவே இல்லை, ஷியாராம் வரவே இல்லை. ஷியாராம் வராம இருந்த உடனே என்ன வரவே இல்லையே அப்படின்ட்டு அவளும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கான். அந்த நேரத்துல தோத்தாராம் ஆபீஸ்லேருந்து வராரு. வந்து வீட்டுல வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு இவனும் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு வீட்டை உள்ளெல்லாம் போறாரு. உள்ள பார்த்தா சமைக்கலாம் ஒண்ணும் பண்ணல. அப்ப இத சொல்றா, சியாராம் வரவே இல்லை இன்னும் அப்படிங்கிறா. சியாராம் வரலையா, அப்ப என்ன பண்ண நீயே, அவனுக்கு காசு எதுவும் கையில கொடுத்து விடலையான்னு கேட்கிற. இல்ல அப்படின்னே பயங்கர கோவம் வந்துடும். முதல் முறையாக அவளை பார்த்து சத்தம் கொடுக்காரு. உன்னாலதான் அந்த வீடே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. உன்னாலதான் அவனுக்கு வந்து ஒரு ஒரு இதுவும் தெரிய மாட்டேங்குது, இந்த வீட்டை வந்து முன்னேற்றக்கூடிய ஒரு இதே உனக்கு இல்லை அப்படின்னு அவளை தான் படுக்கிறார். அவ உடனே அழுகிறா, சியாராம் காணாமே அப்படின்ட்டு. அப்போ வந்து தோத்தாராம் வந்து பயங்கர கோபத்தோட மறுபடியும் வெளியில போறார். வெளியில போய் அவனை எல்லாம் தேடி வர்றார். வந்துட்டு நிர்மலாட்ட பேசவே இல்லை. நிர்மலாட்ட பேசாம தன்னுடைய தங்கை ருக்மணிகிட்ட பேசுறாரு. எனவும் தெரியல, சியாராம் காணன்னு நான் டவுன்ல எல்லாம் போய் தேடி பார்த்தேன். அங்க உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க, ஒரு சாதுட்ட பேசிக்கிட்டே இருப்பான் உங்க பையன், சாதுவோட எதுவும் போயிட்டானா என்னன்னு தெரியல, பாருங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. நான் போய் அவனை தேட போறேன்னு சொல்லி சொன்ன உடனே நிர்மலாவுக்கும் பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறா. ருக்மணி அதிர்ச்சி ஆயிடுறா. நிர்மலாவுக்கு ஒரே அதிர்ச்சி. உடனே தூத்தாராம் என்ன பண்றாரு, நான் வந்து நிர்மலாட்ட வந்து கேட்கிறாரு, ஏதாவது காசு ஏதாவது வச்சிருக்கியா கையில. ஆனா நிர்மலாவுக்கு கொடுக்கறதுக்கு மனசுல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கா, சேமித்து வச்சிருக்கா. அவ குழந்தைக்கு பார்க்கணுமே, அந்த குழந்தைக்கு பார்க்கணும் இல்லையா, அது சிறு குழந்தை, பெண் குழந்தை வேற. அப்போ வந்து ஒன்றும் சொல்ல முடியல, எதுவும் பண்ணல, அமைதியா இருக்கா. அமைதியா இருக்கிற பார்த்தோம்னா அவருக்கு பயங்கர கோவம் வந்துருக்கு. அப்படியே அவ வந்து ருக்மணிகிட்ட என்ன பண்றாருன்னா, ருக்மணிகிட்ட சொல்லிட்டு நான் போய் யாராங்க வேற ஊர்ல போய் தேட போறேன், இங்க எங்கேயுமே இல்லை, நான் அதனால வேற ஊர்ல போய் தேட போறேன், நீ வந்து இருங்க சொல்லி கிளம்பிட்ட உடனே நிர்மலா ஒரு முடிவு பண்ணிடுறான். சரி, இவரை பார்க்கறது கஷ்டம், இனிமே இவரை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டே இருந்துட்டு என்ன பண்றாருன்னா, இருவரும் வெளியில ஓடி வந்து அவரை கூப்பிடலாம், சரி நம்மகிட்ட இருக்கிற காசையாவது கொடுத்து அவரை தங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது அதுக்குள்ள அவர் வந்து வண்டியில இருக்கு. அதோடதான் இந்த வாரம் கதை முடியுது. அடுத்து சியாராமனுடைய நிலை என்ன, தோத்தாராம் என்ன செஞ்சாரு, நிர்மலா என்ன செஞ்சா, இப்படியெல்லாம் வந்து அடுத்த வாரம் விறுவிறுப்பாக போகுது. இந்த வாரம் இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய சேனலுக்கு. புதியவர்களுக்கெல்லாம் என்னுடைய சேனலை அறிமுகப்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.